வணக்கம் மக்களே. நாம நம்மளுடைய நுரையீரலை ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போலாம் நுரையீரல் இந்த காற்று மாசுபாடால் அதிகமாக பாதிக்கப்படும். காற்று மாசுபாடு நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை சேகரிக்கும். இதனால் மார்பு முழுவதுமாகவே நமக்கு சளி சேர ஆரம்பிக்கும். உங்களது உணவு பழக்கங்களில் நீங்கள் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய நுரையீரலை நீங்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மாசுபாட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். உங்களுடைய நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சு சுவாச பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் நீங்கள் தடுத்துக்க முடியும். ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு நம்முடைய உணவுல நுரையீரலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய என்னென்ன மாதிரியான உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்பிள் பழத்தை நீங்க உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில், அதாவது நுரையீரல் போகக்கூடிய அந்த காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை குறைவாக தான் இருக்கு அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க தினம் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு ஆப்பிள் ஆரோக்கியம் தரக்கூடியது. குறிப்பாக நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க ஆப்பிளை எடுத்துக்கோங்க. கிரீன் டீயை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் உங்களுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணமாகிறதுக்கு வழிவகுக்குது. இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குர்சடின் ஆன்டி ஹிஸ்டமினாக செயல்படும். இது ஒவ்வாமையால அலர்ஜியால ஏற்படக்கூடிய ஹிஸ்டமின் அறிகுறிகளை குறைக்க உதவுது. கொரியாவில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ அருந்து இருக்கக்கூடிய, அதாவது கிரீன் டீ குடிச்சிருக்கக்கூடிய 1000 பெரியவர்களை வச்சு செக் பண்ணும்போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட அந்த குடிச்சிருக்கக்கூடிய பெரியவர்களுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருக்கப்பட்டிருக்கு அப்படின்றத 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரலை பலம் பெற வைக்கிறதுக்கு நீங்க கிரீன் டீயை எடுத்துக்கோங்க. காணாங்கெழுத்தி மீனை நீங்க உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நுரையீரலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்க காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீனை உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு ஒமேகா 3 கொழுப்பு மீன்களையும் நீங்க எடுத்துக்கோங்க. நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நட்ஸ் மற்றும் விதைகள் நமது நுரையீரல்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மற்றும் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நட்ஸ் வகைகளான பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா மற்றும் பூசணி விதைகள், அப்புறம் ஆலி விதைகள், சூரியகாந்தி விதைகள். ஸோ அந்த நட்ஸ் மற்றும் விதைகள் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கும் போது நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியத்தை தருது. ஸோ அந்த மெக்னீசியம் நமக்கு கிடைக்கப்பெறுவதால இது நமது சுவாச பாதைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். எந்த விதமான பிரச்சனைகளையும் வராம முன்னாடி தடுத்துக் கொள்வதற்கும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் குணப்படுத்துவதற்கும் நீங்க நட்ஸ் மற்றும் விதைகளை எடுத்துக்கோங்க. வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இது எல்லாமே அடங்கியிருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரல் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு வெர்ஜின் ஆயிலை உங்களுடைய சமையல பயன்படுத்துங்க. ஃப்ரக்கோலியை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்போராபின் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை நுரையீரல் உயிரணுக்கள் ஏற்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்க உதவும். இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரல் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்க உதவுகிறது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஃப்ரக்கோலியை உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சியை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இஞ்சியை நீங்க டீயாகவும் குடிக்கலாம். ஸோ அப்படி குடிச்சாலும் உங்களுடைய நுரையீரலுக்கு அந்த ஆரோக்கியமும் தரும். பொதுவாக நமது சமையல் அறையில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இஞ்சியும் இருக்கு. இஞ்சியில பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்க உதவுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்குவதற்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் காற்று பாதைகளை, அதாவது நுரையீரலுடைய அந்த காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நுரையீரலுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும். கண்டிப்பா அதுக்கு நீங்க இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டை நீங்க உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பூண்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய சமையலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருள் தான். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற உதவுது. இதனால நுரையீரல் செயல்பாடு நமக்கு மேம்படுது. 3 பல் பூண்டுகளை நீங்க வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்றீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 44% குறைகிறது அப்படின்றத ஆய்வில் சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க பூண்டு உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. முழு தானியங்களை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவுல பிரவுன் ரைஸ், முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை நீங்க
அதிகம் சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக கூறப்படுது. மேலும் இந்த முழு தானியங்கள் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்க முழு தானியங்களை உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பீட்ரூட்ல நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு எளிதாக நடக்குது. இந்த நைட்ரேட்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதற்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு கண்டிப்பாக பீட்ரூட்டையும் எடுத்துக்கோங்க உங்களுடைய உணவுல. பீட்ரூட் நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நீங்க உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரிதான். இல்லைன்னா நீங்க தினமும் முடிஞ்ச ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை கொடுக்குறீங்க. இது உங்களுடைய நுரையீரல்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். பார்த்தீங்களா மக்களே, இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே காற்று மாசுபாடு இல்லாமல் நுரையீரல் மாசுபாடு அடையாமல் நுரையீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் முன்னாடி தடுத்துக்கலாம். உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதை குணப்படுத்திக் கொள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூட இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியம் பெறும், உங்களுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். ஸோ நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சு நீங்களும் நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.